வெல்கம் டு ஃபில்மி டூட். இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா, இயக்குனர் ஷெரீப் இயக்கத்தில் வைபவ், நந்திதா, தான்யா ஓப் இவங்க எல்லாம் நடிச்சு சென்ற வாரம் ஒரு த்ரில்லர் படமா திரையரங்கில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிற படம் தான் ரணம். இந்த படத்தோடைய ஒரு ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சென்னையில் இருக்கிற முக்கியமான போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல எல்லாம் கிடைக்கிற எரிஞ்சு போன உடல் பாகங்கள், இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு, யார் இதை செய்யறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கறத துப்பு தொலைக்கி கண்டுபிடிக்கிறது தான் படத்துடைய முழு கதை அப்புறம் திரைக்கதை. முதல்ல படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்துல முதல் பாசிட்டிவா எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த படம் நம்ம நினைச்சதை விடவே ரொம்ப கிரிப்பிங்கா கதையை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது அந்த எரிஞ்ச பிணங்கள் எல்லாம் யாரோடது, எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது அப்படிங்கறது ஒரு பசல் மாதிரி ஆடியன்ஸ்க்கு வச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலமாகவும் இருந்துச்சு. பிளஸ் வைபவ் ஒரு காமன் கூலான ஆக்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே சூப்பரா வர்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசரா வர்ற தான்யா ஓப்பும் நல்லா பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமா ஹோல் பேக்கேஜா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு திடீர் திருப்பங்கள், சஸ்பென்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா பண்ணிருந்தாங்க. அடுத்ததாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருடைய நடிப்பும் நல்லா இருந்துச்சு. வைபவ நம்ம மோஸ்ட்லி காமெடி ரோல்ல, ஜாலியான ரோல்ல பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல ஒரு சீரியஸான ரோல்ல பண்ணிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரக்டர் எப்படி பண்ணணுமோ அதை நல்லாவே பண்ணிருக்காரு. அதுல எந்த விதமான குறையும் கிடையாது. அதுக்கப்புறம் நந்திதா, அவங்க கூட ஒரு குட்டி பொண்ணும் வர்றாங்க. அவங்களுமே நல்லா பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி படத்துல நடிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறையும் யார்கிட்ட இருந்தும் கிடையாது. யார்கிட்ட இருந்தும் ஆர்டிபிஷியலான ஆக்டிங் கிடையாது. ஆனா தான்யா ஓப் மட்டும் ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ்ல கொஞ்சம் கம்மியா தெரிஞ்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருக்கலாம். அடுத்ததா படத்துடைய மியூசிக் ஒரு த்ரில்லர் படத்துக்கு எப்படி இருக்கணுமோ அது பக்காவா இருந்துச்சு. ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் படத்துல வருதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப்ல அந்த பாட்டு வருது. அந்த பாட்டுமே கேட்கறதுக்கு ரொம்ப எமோஷனலா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒட்டுமொத்த கதையுமே அந்த கிளைமேக்ஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அது எனக்கு பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளைமேக்ஸ் இருக்க படத்தை நம்ம நிறைய பார்த்திருப்போம். எத்தனை வாட்டி இந்த மாதிரி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உள்ள ஒரு படத்தை பார்த்தாலும் எப்பவுமே நமக்கு அது ஃப்ரெஷ்ஷா தான் தெரியும். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மை சொல்லணும்னா நானும் ஒரு நார்மலான த்ரில்லர் படம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த படத்தை பார்த்தேன். பட் எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு பிளாஷ்பேக், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் சொன்ன மாதிரி கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ், இது எல்லாமே சேர்த்து ஓகே ஒரு நல்ல ஒரு டிசென்டான த்ரில்லர் படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை எனக்கு தந்துச்சு. இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ் சைடுக்கு வந்தீங்கன்னா இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில கிளீஷேவான காட்சிகள் அங்கங்க நிறையவே இருக்கு. ஒரு மார்ச்சுரியை எரிக்கிற ஒரு சீன் ஒன்று வரும். பிளஸ் அது கூடவே ஒரு சில அபத்தமான காட்சிகள் எல்லாம் நிறைய செகண்ட் ஹாஃப்ல வரும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்னை வேற மாதிரி பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணிருந்தா படம் இன்னுமே ஒரு சூப்பரான படமா வந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்திருக்கலாம். அதை இவங்க பண்ணாம ஒரு சில கிளீஷேவான காட்சிகளை வச்சதுனால சரி ஓகே ஒரு டீசென்டான த்ரில்லர் படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இந்த படம் கொடுத்துச்சு. ஃபைனலா கேரக்டர் ரைட்டிங்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைரக்டர் நல்லா தான் பண்ணிருக்காரு. ஆனா கொஞ்சம் மிஸ் பண்ணிருக்காரு. ஒரு சில கேரக்டர் எல்லாம் அப்படியே விட்டுட்டு இருக்காரு. இந்த படத்தை வில்லன் சொல்லிட்டு ஒருத்தர் காமிக்கிறாங்க. அந்த வில்லன் எல்லாம் கடைசியில என்ன ஆனா அப்படிங்கறது ரொம்பவே சப்பையா முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம். சரி ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த வருஷம் வந்ததுல விஜய் சேதுபதியோட மெரி கிறிஸ்மஸ்க்கு அடுத்து ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் இது அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு சில மிஸ்டேக்குகள் இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் மறக்கிற வகையில இந்த படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இந்த படத்துக்கு நம்ம ஃபில்மி டூட் தரக்கூடிய ரேட்டிங் 3.25 out of 5. மேலும் இதே போன்ற ஒரு ரிவ்யூ சந்திப்போம்.